ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் தான் உங்கள் மகா பேசுகிறேன். இன்றைக்கான நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு தாங்க நான் வைக்க போகிறேன். அது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைப்பேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கப் கடலை பருப்பு வந்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா பையனை காலையில் ஸ்கூல் கிளப்பணும் அப்படின்றத நான் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலை பருப்பை ஊற வச்சா போதுங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கப் கடலை பருப்புக்கு வந்துட்டு ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் 4 தக்காளிங்க, இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் கடலெண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்குனாலும் ஓகேங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை பேஸ்ட்டாக கூட அரைச்சி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடிசாக தக்காளியை வந்து கட் பண்ணி இது கூட நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா வந்து இந்த எண்ணெயில் நல்லா வணங்கி இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கோனுங்க. இப்போ வந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம எல்லாருமே குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போங்க. அந்த குழம்பு தூள் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொடி வந்துட்டு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா இந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு வணக்கி விடுங்க. இந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு ஏற்றாப்புல அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு 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 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த குழம்பு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்கங்க. நல்லா மூடி போட்டு இது சிம்மில் கொதிச்சிட்ருக்கட்டும். நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வேகிற அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 3 வந்து பட்டை வத்தல் சேர்த்துருக்கேங்க. 3 இல்லைனா 4 சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. சில பேர் வந்துட்டு அந்த கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போதே அது கூடயே வந்துட்டு பட்டை வத்தலையும் சேர்த்து ஊற வைப்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேங்க. நான் கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சுப்பேன். இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 4 வரமிளகா, அப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்துட்டு கருவேப்பிலை, 4 பூண்டு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு. இதையும் நல்லா கொரகொரப்பா எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்கங்க. நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க. அதாவது இந்த இந்த மிக்ஸ் எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பருப்பு வடை போடுவீங்கள்ல, பருப்பு வடை போடுவீங்கள்ல, அதே மாரி தாங்க. இத வந்துட்டு நம்ம பருப்பு வடை போடாம, பருப்பு வடை போடுற மாரி உருட்டி பால்ஸா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் உருட்டியிருக்கேன் பாருங்க. இந்த மாரி நீங்க அத கொரகொரப்பா அரைச்சீங்கனாலே வந்துட்டு கையில ஒட்டாம அழகா வருங்க. இந்த மாரி குட்டி குட்டி பால்ஸா வந்துட்டு ஒரு பிளேட்ல வந்துட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உருண்டை வேணும், உங்க வீட்ல எவ்வளோ குவான்டிட்டி இருக்காங்க, அதுக்கேத்தாப்புல நீங்க பருப்பு ஊற வச்சுக்கோங்கங்க. இந்த மாரி நல்லா பால்ஸ உருட்டி வச்சுட்டு, அந்த குழம்பு நல்லா கொதிச்சக்கப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க இந்த டைமு. சிம்ல வச்சு அந்த ஒவ்வொரு பால்ஸா வந்து நீங்க குழம்புல போடுங்க. சில பேர் வந்துட்டு இந்த பால்ஸ வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. அதாவது இட்லி சட்டியில வச்சுட்டு அந்த பருப்பு உருண்டைகள வந்துட்டு வேக வைப்பாங்க. ஆனா, அது கூட அவசியம் இல்லங்க. நீங்க இந்த குழம்பு நல்லா கொதிச்சக்கப்புறம், இந்த பால்ஸ ஒவ்வொன்னா மெதுவா தனித்தனியா போட்டுட்டு, நீங்க மூடி போட்டு வச்சீங்கனாலே போதுங்க. அந்த பருப்பெல்லாம் அந்த உருண்டைலாம் சூப்பரா வெந்துருங்க. நல்லா சிம்ல வச்சு விட்ருங்க. இந்த மாரி பருப்பு உருண்டை வெந்தக்கப்புறம், நீங்க வந்துட்டு தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. உங்க குழம்புக்கு ஏத்தாப்புல தேங்காய் வந்து அரைச்சு ஊத்தணுங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து 2 சில் தேங்காய் சில் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு, நான் இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்க பருப்பு உருண்டைய வந்து சேர்க்குறப்போ, கண்டிப்பா கரண்டி போட்டு கிண்டிராதீங்க. ஏன்னா கிண்டினீங்கன்னா, அந்த பால்ஸ் வந்து உடைஞ்சிருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இது ஸ்டீம் பண்ணி உள்ள போடல. ஸோ வந்துட்டு நீங்க இந்த குழம்பு கொதிக்கிறப்பயே இந்த பால்ஸ போட்டு சிம்ல வச்சீங்கன்னா, அதிலயே இந்த இந்த உருண்டைலாம் வெந்துருங்க. இப்போ தேங்காவையும் அரைச்சு ஊத்திட்டு, நீங்க நல்லா திருப்பி மூடி போட்டு சிம்ல வேக வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நீங்க அத ஊத்திக்கோங்க. இப்ப நல்லா தண்ணி, உப்பு எல்லாமே இதில பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, அந்த அளவு பார்த்துட்டு, உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு, மறுபடியும் வந்துட்டு சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்கங்க. இது வந்துட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்புல இந்த உருண்டை வந்து எப்படி வெந்துருச்சு நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க இப்ப உப்பு எல்லாமே பார்த்துட்டு மூடி போட்டு சிம்ல வேக வச்சுட்டு,
திருப்பி ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த பால்ஸ் அந்த நம்ம உள்ள போட்டிருக்க அந்த உருண்டை வந்து மேல வந்து மிதந்து வருங்க. அப்படி வந்து மேல மிதந்து வந்துருச்சுன்னா, அந்த உருண்டைலாம் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்ப நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணோனையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. இப்ப நான் கரண்டில எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்போ அந்த பருப்பு உருண்டைலாம் மேல மிதந்து வந்து நிக்குதுங்க. அப்போ வந்துட்டு குழம்புல வந்துட்டு பருப்பு அந்த உருண்டை வெந்துருச்சு. ஸோ வந்து சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. எங்க அம்மா இந்த மாரி தான் வச்சு குடுப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாரி சிம்பிளான, சூப்பரான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.